பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு ஆறுதல் செய்கிறவர் யார்? என்னோடு கூட இருக்கிறவர் யார்? நான் தொய்து போயிருக்கிறேன், நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், என்னுடைய பாடுகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, எனக்கு ஆறுதலும் தேறுதலும் தருகிறவர் யார் என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வேன், இரக்கம் கொடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் துன்பத்தோடு வியாகுலத்தோடு, எனக்கு யார் ஆறுதல் செய்வார்கள்? என் குடும்பத்துக்கு யார் இரக்கம் பாராட்டுவார்கள்? என் குடும்பத்தில் ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு, என்னை அரவணைப்பதற்கு ஒருவர் கூட இல்லையே, எல்லாரும் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்களே, எனக்கு உறவென்று சொல்லுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே, நான் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறேன், தேவனை நோக்கி முறையிடுகிறேன், ஆனாலும் என்னுடைய காரியமெல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று பல ஏக்கங்களோடு, வருத்தங்களோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நீ வருத்தப்படாதே, உனக்காக ஆறுதல் சொல்லுவதற்கு, உன்னை தேற்றுவதற்கு நான் உன் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னை கோபப்படுத்திவிட்டு, உன்னை காயப்படுத்திவிட்டு, நீ வேண்டாம், இந்த இடத்துல நீ இருப்பதற்கு லாயக்கில்ல, நீ வேண்டாதவள், நீ வேண்டாதவன் என்று உங்களை துரத்தி விட்டிருக்கலாம், ஆகாது என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று ஆண்டவர் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஓரமாய் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செவ்வைப்படுத்தப்படாத நிலையில், பண்படுத்தப்படாத நிலத்தை போல இருக்கிறதா? கோட்டானும் குருவிகளும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மோதி அடிக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனையைத்தான் நோக்கி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உம்மைத்தானே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய சமூகத்திலே காத்து கிடக்கிறேன், உம்மேல் நான் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறேன், நான் விசுவாசம் உள்ளவளாய் இருக்கிறேன், ஆனாலும் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு என் இருதயம் கலங்கி போய் நிற்கிறதே, இந்த குடும்பத்தில் ஆண்டவர் எந்த நன்மையும் செய்யவில்லையே, இவர்கள் வேதாகமத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுகிறார்கள், இரவும் பகலும் ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் இந்த குடும்பத்தில் ஒரு மேன்மை இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, தொய்து போன போல அனுபவத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லி அநேகர் எங்கள் மேல் கை சூண்டி பேசும்போது, அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எங்கள் உள்ளம் உடைக்கப்பட்டு நொந்து, ஆண்டவரே ஏன் அப்பா இந்த வார்த்தைகளெல்லாம் நான் கேட்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், யார் உங்களை எதிர்த்தார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் உங்களை நிந்தித்தார்களோ அவர்கள் மத்தியில் நான் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறேன், உங்களுக்கு ஆறுதல் தந்து, தேர்தல் தந்து,
உங்களை அரவணைக்கக்கூடிய தெய்வம் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் வாங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய காரியத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஊழியத்தில் நீர் வாங்கப்பா. அநேக சத்துருக்கள் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்களை வெல்வதற்கோ அவர்களிடத்தில் போரிடுவதற்கோ எனக்கு பலனில்ல ஆண்டவரே, நான் தோற்று போய்விடுவேனோ என்ற பயத்தோடு அனுதினமும் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். நீர் என் வாழ்க்கையில் வருவீரே ஆனால் இந்த சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். இந்த சத்துருக்கள் இனி என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தார்கள் அல்லவோ, அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். எரிச்சல் கொண்டு போராடினவர்கள் உண்டல்லவோ, வன்கண் வைத்து போராடினவர்கள் உண்டல்லவோ. உன் குடும்பத்தின் பெருமையை பார்த்து ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவோ. இந்த குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று சொல்லி உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் அவர்கள் அதம் பண்ணப்படுவார்கள் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். பலவீனத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பலவீனம் எப்பொழுது மாறும்? இந்த சுகர் ப்ராப்ளம் எப்பொழுது மாறும்? இந்த தைராய்டு பிரச்சனை எப்பொழுது மாறும்? இந்த கால் மரத்து போய் இருக்கிறது எப்பொழுது மாறும்? என்னுடைய வியாகுலம் எப்பொழுது மாறும்? கெட்ட கொழுப்பு எப்பொழுது மாறும்? ஆவியானவருடைய மகிமை குடும்பங்களின் மேலே அசைவாடப்படட்டும். தலைவலிகள் எப்பொழுது மாறும்? இந்த ஸ்கின் பிரச்சனைகள் எப்பொழுது மாறும்? குதிகாலில் கால் வெடிப்போடு நடக்க முடியாமல் பலவீனத்தோடு காணப்படுகிறேனே, இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய அற்புதமாய் இருக்கும். நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள். உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தகப்பன் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்களைப் போல அல்ல நான் உங்களை வழிநடத்துவது. நான் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மனுஷனை நம்பி ஓடாத. மனுஷன் பல காரியங்களை சொல்லுவான். அவன் கண்ணியை வருவிக்கக்கூடியவன். அவன் உன்னை ஏமாற்றுகிறவன். அவன் துஷ்ட வழியில் உன்னை நடத்துகிறவன். நீ அவனை நம்பி சென்று விடாதே. நீ கர்த்தருடைய பாதத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து உங்கள் காரியங்களை நடத்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் சமூகத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, என் வாழ்க்கையில் அந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயம் தாங்கேன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்க ஆண்டவரே. நீர் உம்முடைய ஜனத்திற்காக ஆறுதல் செய்யக்கூடியவர். உம்முடைய ஜனத்துக்காக இரக்கம் செய்யக்கூடியவர். எங்கள் குடும்பத்துக்காக ஆறுதலும் இரக்கத்தையும் தேவன் எங்கள் வாழ்க்கையில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துவீராக. எங்களுடைய காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.